ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இருங்கப்பா ஒரே நிமிஷம். வந்தாச்சு. ஃப்ரீ ஃபயரில் இருக்கும் போக்கர், நான் தான் உங்கள் ஜோக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸ் ஸ்டீல பிரெயின் ராட் பார்ட் 3 தான். சரி வாங்க போவோமா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏன்னாடா ஒன்றுமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம போன வீடியோவில் தான் ரீபர்த் பண்ணோம். ஸோ இந்த வீடியோலையும் முடிஞ்ச வரைக்கும் ரீபர்த் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே நான் பார்க்க போகிறேன். ஸோ முதல்ல நம்மள்ட்ட ஒரு 5K இருக்குது, இதெல்லாம் வாங்கணும். ஸோ இருங்க, முதல்ல ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம். இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் வந்துட்டு சொன்னது வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ டிவைன் ஈவெண்ட்டாமா. இதில் வந்துட்டு கோல்டு டிவைன் அப்படின்னு 2 விதமான பிரெயின் ராட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குமாமா. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம கேப்சர் பண்ணி அதை வச்சு ஈஸியாக ரீபர்த் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி டிவைன் அப்புறம் கோல்டான நிறைய பிரெயின் ராட்ஸை பிடிப்போம். ஓகே, இது தான் சொன்னேன். இந்த மாதிரி டிவைனில் பாருங்கள் வெறும் 1.2K தான், ஆனால் அது ஒரு செகண்டுக்கே 100 கிட்ட தருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரெயின் ராட்ஸை நம்ம வாங்கினா நம்ம சீக்கிரமாகவே பிரெயின் ரீபர்த் பண்ணுறதுக்கு நமக்கு மணி சேர்ந்துடும். ஸோ பார்க்குற எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா, ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் காசு எல்லாமே கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய பண்ணணும். ஸோ ஓகே இருங்க, ஒரு ஸ்பின் வந்திருக்கு, ஸ்பின் பண்ணிடலாம். போடு, ஏதாச்சும் கச்சிட்றா நல்லதா? அருமைடா, எனக்குன்னே வருவீங்களா? ஓகே, இதுவே போதும் தான் இப்போதைக்கு. இதை வச்சு ஒரு நல்ல ஏதாச்சும் ஒன்று வாங்கி போடுவோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே அதை வந்துச்சுருங்க, இதை வாங்குவோம். ஏன்னா காசு இல்லையா? டே 45K வச்சுருக்கேன்டா. யூனிட் 7 மோர்னு வருது. ஏன்டா டேய், எங்க இது ஏதோ பக்கா இல்லை கிளிச்சா எதுவுமே புரியல. சரி வாங்க, இங்கே பாருங்கள், இதான் சொன்னேன், டிவைன்னா காசு கம்மியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு நிறைய காசு தர மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எண்ணத்தை நம்ம வந்துட்டு பிடிக்கலாம். ஓகேயா? ஸோ இருங்க, பேஸை லாக் பண்ணிப்போம். ஏன்னா போன வீடியோலையே பேஸை வச்சு செஞ்சு விட்ருப்பானுங்க. ஆல்ரெடி 2 டைம் நம்மளை வெளியே போக வச்சுட்டானுங்க. இந்த டைம் அப்படி எதுவுமே நடந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம பேஸை பத்திரமா வச்சுப்போம். என்னன்னே தெரில, இவனையை மட்டும் வாங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இவனைய மாதிரி நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பீர் பீர் பத்தா பீம், பேரே வித்தியாசமாக தான் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடும்போதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிடலாமே, என்ன சொல்கிறீங்க? ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அவங்களோட ஒரிஜினல் பேர் வச்சு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்மளே ஒரு பேரை வச்சு கூப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், லக்கி பிளாக் 2.5 மில்லியன் தருது. இருங்க, இவனை வாங்குவோம். ஐயோ, இது வாங்கணுன்னு வேறு ஆசையாக இருக்கே, என்னடா பண்ணுறது? காசு இல்லை, பரவாயில்ல, ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அதையுமே வாங்குவோம். அது வாங்குகிற அளவுக்கு நம்ம காசு ஈஸியாக சேர்க்குற அளவுக்கு நம்மள்ட்டலாம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த கேமையுமே நம்ம முடிச்சிடலாம். இதை முடிச்சக்கப்புறம் இல்லைனா அடுத்து வேறு என்ன கேம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஒரு செகண்ட் இல்லைனா ஒரு 10 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும். ஸோ தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அந்த லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விடுங்க. இங்கே பாருங்களேன், நண்டு மாதிரி ஏதோ நடந்து போகுது, என்னன்னே தெரில. ஸோ இந்த பிரெயின் ராட்ஸ் கேமில் மற்ற என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கா எதுவுமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் ஒவ்வொன்றுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதில் சிலதை வந்துட்டு நம்ம இந்த ஒரு மிஷினில் போடலான்னு சொன்னான். ஸோ அது என்னன்னே தெரில. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஷாப்பில் போய் புதுசாக ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். இருங்க, இந்த ஸ்லாப் அண்ட் ஸ்பீடு காயில் ட்ராப் வாங்குவோம். அண்ட் அயன் ஸ்லாப்னு இருக்குது, கிராவிட்டி காயில், அதுக்கப்புறம் இந்த பி லான்ச்சர், இதையுமே நான் வந்துட்டு வாங்கிட்டேன். இப்போ இது ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நம்மளோட உருட்டுக்கட்டையை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ட்ராப்பை இங்கே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல இடம் வேணுமே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்ன மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். அது என்னென்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிராப் பண்ணி கொண்டு போய் அந்த மிஷின்குள்ளே போட்டோன்னா நமக்கு ஒரு புது நல்ல பிரெயின் ராட் கிடைக்கும்னு. இவன் யாரா இவன்? ஏண்டா எனக்குன்னே தான் தயவுசெய்து வரீங்களாடா? தயவுசெய்து நீங்களாம் போயிருங்கடா ப்ளீஸ். ஓகே, நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்க, இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து என்ன போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேம்ஸை நான் விளையாடி போடுவேன். ஏன்னா மக்களோட சப்போர்ட் அண்ட் மக்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே, அதில் மொத்தமாக 4 போட வேண்டியது இருந்துச்சு. அதனால் நம்ம ஒரு 4யுமே 100க்கு மேலே இருக்கிறதா போடுவோம். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பிரெயின் ராட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம எத்தனை போட்டிருக்கோம்? 4மே போட்டேன். ஓகே இருங்க, ஃபியூஸ் டைம் 15 மினிட்ஸ் அப்படின்னு காட்டுது. என்னன்னு தெரில. ஓகே, அது 15 மினிட்ஸ் ஆகட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட பாருங்களேன் 173K ஈஸியாகவே சேர்ந்துச்சு. ஏன்டா அதை வாங்கினேன்னு பார்க்குறீங்களா? இப்போதைக்கு ரீபத்துக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு பொருள். ஆனால் நம்ம அதெல்லாம் அங்கே வச்சுருக்கிறதுனால அது எதுவுமே காசு கொடுக்க மாட்டேங்குது. ஸோ காசெல்லாம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. அச்சச்சோ. ஓகேங்க, இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? முதல்ல உருட்டுக்கட்டையை அடித்தா படுத்துடுறான். இவன் எவனே தெரில. அடுத்து இந்த ஸ்லாப் அதே மாதிரி தான், அடித்தா படுத்துடலாம். அண்ட் இது குதிக்கிறதா? இல்லை, இது வச்சு ஓடும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இது இல்லாமல் போது ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். அண்ட் இது ஜம்ப் பண்ணுறதா? ஓகே, இதை வச்சு நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறோம். அண்ட் இது பாருங்கள், எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக ஜம்ப்பும் பண்ண முடியுது. கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டோம். பேஸை லாக் பண்ணி விட்டு போயிடுவோமே, ஏன்னா எவன் எப்போ வருவானே தெரியாது. அடுத்து இந்த பி லான்ச்சர். என்னங்க அவன் மண்டை ஃபுல்லாக பியாக இருக்குது தெரில. கீழே டைமிங் வேறு ஓடுது. எல்லாம் அந்த இடத்துலையே கடவுள்னு நினப்பாடா அவங்களுக்குலாம். ஓகே, இவனை நான் இப்போ அடிச்சிட்டேன். நீங்களும் அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கமெண்ட் பட்டனையும் அழுத்தி அடிச்சு விடுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னதுங்க? ஏங்க நிறைய வச்சுருக்கான். இருங்க, இதை தூக்குவோம். ஸ்டீல் ஏங்க இது மட்டும் கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீல் பண்ணு. அடிச்சிட்டான். அந்த ஈவெண்ட் வேறு போயிடுச்சு. ஓகே, தூக்கிட்டேன். சூப்பர் காய்ஸ், உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸ்டீல் பண்ணியாச்சு காய்ஸ். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டீலு. நாங்கள் பாருங்க காய்ஸ், என்னால் நம்பவே முடியல. ஒரு நிமிஷம், அது எவ்வளோ மணி தருதுன்னு பாருங்களேன். வாய்ப்பே இல்லை காய்ஸ், அது நிறைய மணி தருதுங்க. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துலேயே 2 மில்லியன் கிட்ட சேர்ந்துருச்சு. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம ஃபியூஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா என்ன? ஏன்னா இப்போவே நம்மளால் ரீபர்த்தும் பண்ண முடியும். தெரிலையே, அந்த ஃபியூஷன் வேறு வருதா? வேணாம், நம்ம ரீபர்த்தே பண்ணிடுவோமா? அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வீடியோ ரீபர்த்துக்காக தான். ஈவெண்ட் கூட நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஓகே, ரீபர்த் பண்ணிடலாமா வேணாமா? ஓகே, பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபியூஷனை வந்துட்டு நான் அடுத்த எபிசோடில் போடுறேன். ஸோ தயவுசெய்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே நிறைய மில்லியன் கணக்கில் எல்லாமே இருக்குது. ஓகே, இவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு நாள் வாங்கி நம்ம தான் இந்த கேமையே ஆள போகிறோம். ஸோ மறக்காமல் பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.